ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அதாவது தேவனுடைய அன்பை குறித்து பல செய்திகளை கேட்டிருக்கலாம். இன்றைக்கு அதை இன்னொரு கோணத்தில் பேச விரும்புகிறேன். பின்பற்றப்பட வேண்டிய தேவனுடைய அன்பு. இன்றைக்கு அன்பு என்ற வார்த்தைக்கு தவறான சில விளக்கங்களை மக்கள் கொடுக்கிறார்கள். அதாவது ஒவ்வொன்று வாலிபத்திலே தோன்றுகிற அன்பு, கணவன் மனைவி அன்பு, பிள்ளைகளின் பெற்றோருடைய அன்பு, இப்படி பல அன்புகள் இருக்கிறது. ஃபிலோ, நிறைய அன்புக்கு நிறைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய செய்தி பின்பற்றப்பட வேண்டிய அன்பு. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அன்பு செலுத்துகிறோம் என்ற அந்த போர்வையிலே பிள்ளைகளை திசை கெட்டு போகிற பெற்றோர்கள் ஏராளம். அன்பு செலுத்துகிறோம், கண்டிக்க வேண்டிய வயதில் கண்டிப்பதில்லை. சின்ன பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கு அன்பு செலுத்த வேண்டியது முக்கியம்தான். ஆனால் எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு செலுத்துவது இல்லை. இன்றைக்கு நம்முடைய பல நேரங்களிலே நம்முடைய அன்புக்கு தவறான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு அன்பா இருக்கிறார் என்றால் பல காரணங்கள் உண்டு. உலக அன்பு செலுத்துகிறது சொன்னால் ஒன்று எதிர்பார்த்து அன்பு செலுத்துகிறது. ஆனால் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துகிற ஒருவர் கர்த்தர் தான். உலகத்தில் அன்பு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் தேவனுடைய அன்பு மாறாது. இன்றைக்கு ஒரு பின்பற்றப்பட வேண்டிய 4 விதமான அன்பை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். எல்லாமே அது டீல ஆரம்பிக்கும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 15:9 பலமுறை கேட்டிருக்கலாம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். இது பலமுறை நீங்கள் கேட்ட வார்த்தை தான். பிதா அன்பாயிருந்தார் குமாரனில். ஆனால் அந்த அன்பான குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார், சிறுமைக்குட்படுத்தினார், உபத்திரவங்களுக்கு உட்படுத்தினார், கல்வாரிக்கு உட்படுத்தினார், பலமான காரியங்களுக்கு மத்தியில உட்படுத்தினார். இதனாலே அதாவது பிதா என்னில் அன்பா இருக்க போல. நீங்க கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. அப்படினால் அன்பா இருந்த தேவன் அவருடைய விருப்பத்திற்கு எல்லாவற்றையும் விடவில்லை. இவரும் அந்த அன்பை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு அன்பா இருக்கிறார் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு எத்தனை நம்பிக்கை துரோகம். கணவன் அன்பா இருக்கிறார், நம்பிக்கை துரோகம் செய்கிற மனைவி. மனைவி அன்பா இருக்கிறாள், அந்த நம்பிக்கை துரோகம் செய்யும் கணவர்கள். பெற்றோர் அன்பா இருக்கிறார்கள், ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் பிள்ளைகள். இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம் எல்லா இடத்துலையும். இந்த உங்களோடு பேசுறதுக்கு முன்பாக ஒரு தாயார் தொலைபேசியில தொடர்பு கொண்டார்கள். அதாவது அவருடைய சொந்த மகன், ஒரு மகன் ஒரு மகள், செயலிழந்த கணவர். ஆனால் அந்த செயலிழந்த கணவரை தெரியாமலேயே அவரை அதாவது அவர் தெரியாமலேயே அந்த வீட்டை எழுதி வாங்கிவிட்டு பெற்ற தகப்பனின் தாயும் நடுத்தரவில் விட்டு போன ஒரு மகன். அன்பு செலுத்தின தாய், ஆனால் அந்த அன்புக்கு அந்த மகன் பாத்திரமா இல்லை. இன்றைக்கு தகப்பனையும் தாயும் நடுத்தரவில் விட்டு தன் சகோதரி ஏமாற்றிவிட்டு அந்த தாய் கண்ணீரோடு இந்த ஒளிப்பதிவுக்கு முன்பாக என்னோடு தொடர்பு கொண்டார்கள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா குடும்பங்களிலே. இதற்கு ஜாதி மதம் இது ஒன்றுமில்லை. ஜாதிகள் கடந்து, மதங்களுக்கு கடந்து, எல்லாமே கர்த்தர் அறிந்தவர்கள் தான், சபைக்கு போறவர்கள் தான், ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனால் அந்த அன்பிலே ஒரு மாய்மாலம். இன்றைக்கு நான் என்னுடைய தலைப்பு என்னவென்றால், பின்பற்ற வேண்டிய அன்பு. நம்பர் 1, டஃப் லவ். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பிதா என்னில் அன்பா இருந்தது போல. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கவனிங்க. அன்பா இருக்கிற தெய்வம் நம்மை பயிற்சி வைக்கிறார். 12:6 எபிரேயர். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தமிழ் வேதத்துல சிட்சிக்கிறார், ஆங்கில வேதத்துல God discipline. அப்படின்னால் அன்பு என்பது எதை வேணா பண்ணு, என்ன வேணா செய், I love you. No. If there is no discipline, there is no meaning of the word love. ஜனங்க தான் நினைக்கிறாங்க, அன்பான தேவன் என்னை ஏன் இப்படி கண்டிக்கிறார், என்னை ஏன் இப்படி பாடுபடுத்துறார். இல்லை, வேர் there is love,
there will be a discipline. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுடைய அன்பு டஃப். சில நேரங்களிலே அது கடினமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது. வனாந்தரம், புயல் காற்று, சூறாவளி, கொந்தளிப்பு, அலைகள், வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை சுற்றி என்னிலே என்ன நடக்கிறது. நான் பல செய்தி சொல்லியிருப்பேன், நாம் ஆராதிக்கிறவர் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு தெய்வம். பல நேரங்களில் என்ன நடக்கிறது, என்னை சுற்றி நடக்கிறது, எனக்குள் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு அது உண்மை. 53 ஆண்டுகளாக ஆண்டவரை பின்பற்றுகிறேன். பல நேரங்களில் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மீ அண்ட் அரவுண்ட் மீ. என்ன நடக்குது, அன்பு கூறுகிறேனே. ஆனால் பின்பற்ற வேண்டிய முதல் அன்பு, அன்பானவர்களே, அன்பு எங்க இருக்கிறதோ அங்கே சிற்றை இருக்கும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிற்றிக்கிறார். அடுத்த வார்த்தை தண்டிக்கிறார். மூன்றாவது புத்திமதியை சொல்லுகிறார். இந்த 3 வார்த்தைகளை கோடிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். சிற்றிக்கிறார், தண்டிக்கிறார், புத்திமதியை சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்கு பிடிக்காத ஒன்று இதுதான், அந்த சிற்றை. தமிழ்ல சிற்றை, ஆங்கிலத்தில் டிசிப்ளின். இரண்டாவது தண்டிக்கிறார், கரெக்ஷன். யாரும் விரும்புறதில்லை, எந்த விசுவாசியும் எந்த திருச்சபை மக்கள் இன்னைக்கு விரும்புறதில்லை. ஒரு உடன் ஊழியன், தலைமை போதனுடைய அந்த கரெக்ஷன் விரும்புறதில்லை. பலர் நான் பார்த்துருக்கிறேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, உன்னை எங்க சந்திக்கணும் அங்க சந்திக்கிறேன்றாரு அந்த உடன் ஊழியர். யோசித்து பாருங்கள், இவர் எப்படி ஒரு தலைவராக ஒரு போதலாக இருப்பதற்கு தகுதியானவர் என்று எனக்கு புரியவில்லை. நீ என்ன வேணா பண்ண, உன்னை பார்த்துக்கிறேன்றார். அப்படியானால் அவருடைய பாதை கரெக்ட் பண்றதுக்கு அவர் விரும்பல. அவர் செல்லும் பாதை தவறு, அவர் செயல் தவறு, அவருடைய காரியங்கள் தவறு, அவருடைய பழக்க வழக்கங்கள் தவறு. when we correct, அவர் சொல்றாரு, உன்னாலான நீ பாரு, என்னால நான் பார்க்கிறேன். இது நான் கடந்து வந்த ஒரு அனுபவங்கள். அப்படியானால் இன்றைக்கு யாருக்குமே இந்த கரெக்ஷனை விரும்புறதில்லை. ஆபகு சொல்லுகிறார், அவர் என்னை கண்டிக்கும் போது. அப்படியானால் இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இல்லை. என்னை ஒருத்தர் கண்டிக்கணும், நீதிமான் தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என்னை யாரையும் குட்ட முடியாது. ஒரு விசுவாசி கரெக்ட் பண்ண அடுத்த நாள் அவர் இன்னொரு சபை ஆரம்பிக்கிறார். தனியா போனா பரவாயில்ல, இன்னொரு 10 பேர் கூட்டிட்டு போறாரு. ஆனால் பின்பற்றப்பட வேண்டிய அன்பு, அன்பானுடைய God's love stuff sometimes. மேலான அன்பு, மகிமையான அன்பு, ஆனால் அதே வேளையில அது கடினமான அன்பு. ஏன் தெரியுமா? அது ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எதுக்காக தெரியுமா? ரோமர் 8:28, உங்கள் நன்மைக்காக, என் நன்மைக்காக. அதில் வார்த்தை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக. நீ பல முறை படிச்சிருக்கலாம், இதோட கனெக்ட் பண்ணி படிங்க. அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். டஃப் தான், ரொம்ப ரஃப் தான். நான் கடந்து வந்திருக்கிறேன். புயல், சூறாவளி, வியாதி, பலவீனங்கள், மரணத்தின் பள்ளத்தாக்கு, பலமுறை மரணத்தின் விளிம்பு. ஆனால் தேவனுடைய அன்பு, அன்பானவர்களே, டஃப்பா இருக்கும். ஆனால் அதே வேளையில நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையா இருக்கும். அந்த வார்த்தையை பாருங்கள், சகலமும். சகலமும். அதில் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. even though it is a tough. அன்பானவர்களே, அதில் அந்த டஃப்ல நம்மை உறுதிப்படுத்துகிறார். he makes me to firm, என்னை ஸ்திரமாய், என்னை உறுதியாய், நிலைக்கும்படியாய். பல நேரங்களிலே ரொம்ப ரஃப் தான் காலங்கள், சூழ்நிலைகள், வாழ்க்கை ஒரு ரஃப் தான், ரஃப் அண்ட் டஃப். அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். என்னை ஏன் மறந்தீர், ஏன் தூரத்தில் இருக்கிறீர், என்னை ஏன் கைவிட்டீர், நீர் எங்களோடு இருந்தால் இவைகளை சம்பவிப்பானேன். லைஃப் இஸ் வெரி டஃப் அண்ட் ரஃப், பட் ஸ்டில் if you love the Lord, நீ தேவனால் நேசிக்கப்படுவாயானால், அன்பானுடைய அந்த ரஃப் அண்ட் டஃப் டைம்ல கூட ஏதோ ஒரு நன்மை வாழ்விலே செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லாமே ரஃப் தான், எல்லாமே டஃப் தான். அவன் தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்டான், தகப்பனால் அன்பு கூறப்பட்டான். ஆனால் 13 ஆண்டுகள் அவன் பட்ட பாடுகள், போத்திபார் வீட்டிலே, சிறைச்சாலையிலே, எல்லா இடங்களிலும், wherever he went, he had the problem. 13 ஆண்டுகள் அவனுடைய துன்பம் அவனை தொடர்ந்து கொண்டே வந்தது. ஆனால்
ஏற்ற காலத்திலே கர்த்தரை உயர்த்தினார். இதான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதாவது in his tough love there is a firmness. அந்த கடினமான அன்பில கூட நம்மை உறுதிப்படுத்துகிறார். வழுவாமல் நம்மை காக்கிற ஒரு அன்பு. ரஃப் தான். அதாவது நீ நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடப்பதே இல்லை. கேட்கலாம், ஏன் கணவர் எடுத்தீர், ஏன் என் மனைவி எடுத்தீர், ஏன் என் பிள்ளைகளை எடுத்தீர், உமக்கு இரக்கம் இல்லையா, உமக்கு தயவு இல்லையா, உமக்கு தானே ஊழியம் செய்கிறேன். நானும் கூட பல கேட்டிருக்கிறேன். பல வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவர் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறோமே, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த சுகவீனம், இப்படி பல நேரங்களிலே கேட்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு கூட கேட்டேன். இது முடித்த உடனே நான் ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் பரிசோதனைக்காக. அப்படியானால் ஈவன் இந்த டஃப் லவ் he make me firm. என்னை உறுதிப்படுத்துகிறவர், என்னை ஸ்திரப்படுத்துகிறவர். நாட் ஓன்லி தட், அன்பானவர்களே, he make me courage. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அடுத்த வார்த்தை, அதில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, ஃபார் குட் ஆஃப் அதர்ஸ். தமிழ் வேதத்தில் நன்மைக்கு ஏதுவாக. என்னிலே நன்மை, என் மூலமாய் நன்மை. என்னிலே நன்மை செய்கிறார், என் மூலமாய் நன்மை செய்கிறார். எப்ப தெரியுமா? அந்த 12:6 என்னை சிக்ஷிக்கும் போது, என்னை கண்டிக்கும் போது, எனக்கு புத்தி சொல்லும் போது, அது எனக்கு அது பிடிக்கல. இன்னைக்கு யாருக்குமே புத்தி சொல்ல விரும்புறது இல்லையே. நேரத்தோட சபைக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஊழியம் பண்ணுங்க, வேத பாடத்துக்கு வாங்க, புரியுதா, மனைவிக்கு கணவனுக்கு கீழ்ப்படியுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்களோட நாங்கள் ரொம்ப படிச்சிருக்கிறோம், ஏகப்பட்ட படிப்புறது எங்களுக்கு. we have more knowledge, so nobody wants to be corrected. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த கரெக்ஷன் is good for you and good for others. உங்களுக்கு நல்லது, உங்கள் மூலமா அநேகருக்கு நல்லது. அதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பரீட்சைக்கு, அதாவது உபத்திரவப்பட்ட எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லும்படியாய் எங்கள் உபத்திரவத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். உபத்திரவப்பட்ட ஒருத்தர் தான் அடுத்த உபத்திரவத்துக்கு ஆள் சொல்ல முடியும். டாக்டர் டிஜிஎஸ் அவர்கள், அவருடைய மனதுருக்கம், அவருடைய பாரம், அவருடைய கண்ணீர், ஏன் தெரியுமா? he has gone through that. அதில் கடந்து போனார். எனவேதான் ஆத்துமாக்களுக்காக, வியாதிக்காக அதிகமாக உடைக்கப்பட்டார். உடைக்கப்பட்ட ஒருவர் தான் உடைக்கப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பிரசங்கம் பண்றாங்க, அங்க குதிக்கிறது, இங்கே குதிக்கிறது, சத்தம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இல்லை. உடைக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் உடைக்கப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். தேவன் சொல்லுகிறார், the first love is, நான் சொன்ன முதல் வார்த்தை tough love. God's love is tough love. இரண்டாவது, அதற்கு எதிர்மறை என்னென்னு சொல்ல விரும்புகிறேன், tender love. அவருடைய அன்பு இலகினது. இதைத்தான் பலமுறை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. 62 வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 63 எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். வாசிக்கிற கேளுங்கள். நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். இங்க பயன்படுத்தப்பட விரும்பும் வார்த்தை, என்னுடைய பலவீனங்களிலே அவர் பரிதபிக்கிறார். திரு சொல்லுகிறேன், என் பலவீனங்களிலே அவர் என் மேல் அக்கறை கொள்கிறார். டெண்டர். 1000 பலவீனம், ஜப வாழ்க்கையில பலவீனம், ஊழியத்திலே பலவீனம், வேதம் வாசிப்பதிலே பலவீனம், ஆலயத்திலே ஆலய ஆராதனையிலே பலவீனம், ஜெபிப்பதிலே பலவீனம். There are so many weakness in my life. Still has a tender mercy. இதுதான் அடிக்கடி வேதம் வாசிக்கிறோம். அவருடைய காருண்யம் எங்க தெரியுமா? கவனிங்க, நம்முடைய பலவீனங்களை தூற்றி திரிகிற மக்கள் தான் ஏராளம். ஒரு சின்ன பலவீனம் தான், அதை பெருசுப்படுத்தி அதை ஊதி அதை ரொம்ப விஸ்தாரமாக்குற மக்கள் ஏராளம் இன்னைக்கு. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் பலவீனங்களை குறித்து ஐ டேக் கேர். உன் பலவீனங்களை குறித்து ஐ ஹாவ் எ டெண்டர். எனக்கு ஒரு பாரம், எனக்கு ஒரு அக்கறை. அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் நம்மை போல எல்லா விதத்திலும், நீங்கள் கடந்து போகிற அந்த பாடுகளை அவர் கடந்து போனார்.
மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, சரீரத்தில், ஆவியில், ஆத்துமாவில். அவரும் அதை கடந்து போனார், அவர் வளர்ந்தும் போனார். முதல்ல சொன்னேன் டஃப் லவ், இரண்டாவது டெண்டர் லவ். அவருடைய அன்பு ரொம்ப இலகினது. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மேல் சுமக்கிற ஒரு கர்த்தர். பலவீனத்தின் மத்தியிலும் இந்த தகப்பன் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். தகப்பனுடைய பெயரை கெடுத்து போட்டான். எல்லாவற்றிலையும் அந்த தகப்பன் பையன் எங்கன்னு கேட்ட எப்படி இருந்திருப்பான் மனசு? உடைந்த தகப்பன். என்ன பதில் சொல்லுவாரு? உங்க மகன் எங்க? ஊதாரியாய் வாழ்ந்தான், ஆனாலும் டெண்டர் லவ். அன்பானவர்களே, தேவனுடைய அந்த இருதயம் ரொம்ப இஸ் வெரி டெண்டர். அதுல அந்த டெண்டர் என்ற வார்த்தைக்கு மெர்சி, கிரேஸ். அது கவனிங்க, மனித அந்த சிலருடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், குறிப்பிட்ட காலம் மாறிடும். கவனமாக கேட்கிறேன். இட் இஸ் ஃபார் சம் டைம், ஃபார் சம் பீப்புள். சில நேரங்கள் சில மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆனா இப்படி இல்லை, எல்லா நேரத்திலும் எல்லா மனிதருக்கும். அதைத்தான் அங்கே நான் வாசிக்கிறோம். எல்லா விதத்திலும், எல்லா நேரங்களிலும், இரண்டாவது எல்லா சமயங்களிலும். ஆரம்பத்தில் சொன்னேன் ஃபார் சம் பீப்புள், ஃபார் சம் டைம். சில இடத்துல அன்பா இருப்பாங்க, சில நேரங்கள்ல அன்பா இருப்பாங்க. நீங்கள் விளங்கியிருப்பீன்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் அன்பா இருப்பாங்க, சில மனிதர்கள் அன்பா இருப்பாங்க. எல்லா இடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு அன்பா இருப்பாங்க. அதாவது அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அன்பா இருப்பாங்க. சில நேரங்களில் சில மனிதரிடத்தில் மட்டும். இவர் அப்படி அல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதரிடத்திலும். எத்தனை பெரிய அன்பு! இஸ் a tender love. இதைத்தான் எபேசியர் 4:32 வாசி, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அது ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், தயவு, மன உருக்கம். அது இதான் அந்த டெண்டர் லவ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். தயவு, மனதுருக்கம். அன்பானவர்களே, எபேசியர் 4:32. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? தயவானது. ஆரம்பத்தில் எதிர்மறையான வார்த்தையை சொன்னேன், டஃப் லவ். அட் த சேம் டைம் the tough love is to discipline me. என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த, ஒழுங்குபடுத்த, என்னை முறைப்படுத்த, என்னை சீர்படுத்த, என்னை ஸ்திரப்படுத்த. இரண்டாவது டெண்டர் லவ். மூன்றாவது ஒரு சொல்ல விரும்புகிறேன், இட்ஸ் a trustworthy love. இந்த அன்பை நம்பலாம். இன்றைக்கு போலியான அன்பு, ஒரே பாசமழை. இந்த நீங்க பார்ப்பீங்க, இந்த காதலர்கள்லாம் என்ன, நீ இல்லையே நான் இல்லை, உனக்காக மறிப்பேன். அதே மனுஷன் மாறிடுறான், அதே மனுஷன் மாறிடுறான். கட்டினா உன்னதான் கட்டுவேன்றான் ஒரு நாள். இப்ப என்ன சொல்றான்? வெட்டினா உன்னதான் வெட்டுவேன்றான். இது உலகத்தில் நடக்கிற நடப்பு. இது ஒரு கேட்பதற்கு வேடிக்கையா இருக்கும். நேரம் பார்த்துருக்கலாம். நீ இன்றி நான் இல்லை. இப்ப என்ன சொல்றான்? உன்னை நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும்ன்றான். அப்படின்னா இந்த ஆட்களிலே எந்த அன்பையும் நம்ப முடியல. உலகம் மாயை, உறவுகள் மாயை, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் மாயை. நோபடி கேன் ட்ரஸ்ட். யார் நம்ப முடியல. பெத்த பிள்ளையை நம்ப முடியல. முன்னாடி சொன்னேனே, போலி கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றுகிற பிள்ளைகள், போலி கையெழுத்து போட்டு வங்கியில பணம் எடுக்கிற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோமே. தனக்கு அதாவது முதலாளி ஏமாற்றுகிற தொழிலாளர்கள் தினதோனி செய்தித்தாளை பார்க்கலாம். அன்பை நம்ப முடியல. சொந்த கணவனுக்கு விஷம் வைத்துக் கொள்ளுகிற மனைவியெல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸோ we cannot trust the love. இந்த உலகத்துல அந்த அன்பை நம்ப முடியாத ஒரு அன்பு. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லா துறைகள்லையுமே. அரசியல்ல ஒரு கட்சியில் இருக்கிறார், சில காலம் நன்மை அனுபவிக்கிறார், பதவி சுகம். அந்த தலைவர் அவர் நம்பி பல பொறுப்புகளை கொடுக்கிறார். அவருக்கே அவர் துரோகம் பண்ணுகிறார். எல்லா குடும்பமும் நடக்குது. ஊழியங்கள் நடக்குது, ஸ்தாபனங்கள் நடக்குது, இயக்கங்கள் நடக்குது. நம்பி ஒரு அன்பு அந்த பொறுப்பை தரும்போது அன்பில் தர முடியாது. இந்த உலகத்துல எந்த நபரையும் they are not trustworthy love. ஆனா இவருடைய அன்பு, அன்பானவர்களே, இந்த அன்பை எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? எரேமியா 3:13, பூர்வ காலம் முதல். அன்பான தேவ பிள்ளைகளே, இடையில வந்த அன்பு அல்ல. இதெல்லாம் இடையில வந்த அன்பு. கணவன் அன்பு, மனைவியின் அன்பு, பிள்ளையின் அன்பு, பெற்றோரின் அன்பு, நண்பர்களின் அன்பு, இதெல்லாம் இடையில வந்துச்சு. ஆனா தேவனுடைய அன்பு பூர்வ காலம் முதல்.
அது மட்டுமல்ல, இன்னொன்னு கூட சொல்றாரு, அனாதி சிநேகத்தால். 2 வார்த்தைகள். பூர்வ காலம் முதல், இரண்டாவது அனாதி சிநேகம், இட்டர்னல் லவ். இன்னைக்கு இருக்கலாம் டெம்பரரி. பாருங்க, கணவன் மனைவி கூட ரொம்பலாம் அன்பா இருக்க முடியல. ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு இப்ப இல்லையே. வயசாக காலங்கள் மாற, இடையில் நிறைய நிறைய உட்புகள் நிறைய இருக்குது. உறவுகள் வருது, யாரையாலும் வராங்க. பிள்ளைகள் வந்தோன்னா அன்பு மாறுது. நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் வந்தா, புதிய உறவுகள் வரும்போது அந்த அந்த அனாதி அன்பு மாறுது. உங்களுக்கு உலங்க நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல புதிய வரங்கள் வருது, மருமகன் இதெல்லாம் வரும்போது, பேரப்பிள்ளைகள் இதெல்லாம் வரும்போது ஒரு மாற்றம் தெரிகிறது. உங்களுக்கு புரியும், நீங்களும் அனுபவசாலிகள். இந்த சொல்லப்பட்ட வார்த்தை, இரண்டாவது பூர்வ காலம் முதல், இரண்டாவது அனாதி சிநேகத்தால். அவருடைய அன்பு அன்பால் ட்ரஸ்ட் worthy, நம்பத்தகுந்த அன்பு, நம்பக்கூடிய அன்பு, காலத்தால் மாற்றப்பட முடியாத அன்பு. இதைத்தான் திரும்ப திரும்ப நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே ஆரம்பிக்கிற அன்பு உன்னதங்கள் வரைக்கும் போகுமா. எபேசியர் 2:7, உன்னதங்களிலே நம்மை எழுப்பி உன்னதங்களிலே. பாருங்க, என்னை ஒருத்தர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாருன்னா அன்பு இல்லாமல் உட்கார வைக்க மாட்டார். புரிய நினைக்கிறேன். சும்மா அதாவது ஒருத்தர் என்ன பக்கத்தில் உட்கார வைக்கிறாருன்னா, நம்பர் 1, என் மேல அவருக்கு ஒரு அன்பு இருக்கணும், என் மேல ஒரு பற்று இருக்கணும், என் மேல அவருக்கு ஒரு பரிவு இருக்கணும், என்ன ஒரு பாசம் இருக்கணும். பல முறை இதை நான் பார்த்திருக்கிறேன். சமீபத்தில் அரசியல் ஒரு கிறிஸ்துமஸ் அந்த விழாவுக்கு போயிருந்தேன். ஒரு அமைச்சர், நான் பின்னால் உட்கார்ந்திருந்தேன். அவர் அழைத்து அவருக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார். அது ஒன்றும் பெரிய மேன்மை அல்ல, அதெல்லாம் ஒன்றும் மேன்மை அல்ல. அது ஒரு 1/2 மணி நேரம். ஆனா இவர் சொல்லுகிறார், உன்னதங்களிலே அவரோடு கூட. அப்படியானால் ட்ரஸ்ட் worthy. அவரோடு உட்கார வைப்பதற்கு இன்னைக்கு சரிசமமா யாரும் பழகிறது இல்லையே. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் கூட சரிசமமாய் தன்னோடு பழகுவதில்லை, பழக்கம் வச்சுக்கிறதே இல்லை. ஸ்டான்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவமனிதன் ஸ்டான்லி, இந்த ஊழியர்கள் நிலைச்சு வாழ்ந்தார்கள் போல் நடக்கிறார்கள், விசுவாசிகளை உடன் ஊழியர்களை கொத்தடிமை போல நடத்துகிறார்கள். நீங்கள் அது ஒரு காலம். இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. அந்த நாட்கள் எல்லாம் அப்படிதான் விசுவாச ஊழியக்காரர்கள் ஜனங்க தலைவர்கள் செஞ்சாங்க. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் ஊழிய அப்படி, அது அவங்களுக்கு அது ஒரு எண்ணம். ஏன்னா சரிசமமா வச்சு அவன் நம்மளை மதிக்க மாட்டான்னு. ஆண்டவரே உன்னதங்களை அவரோடு உட்கார வைக்கிறார். நான் சொல்ல வந்த வார்த்தை ட்ரஸ்ட் worthy love. அதாவது அதாவது அந்த அன்பை அவர் கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறார். அதான் சொல்ல வந்த வார்த்தை. He keeps his love. நம்முடைய அன்பில் இன்றைக்கு எவ்வளவு மாற்றம் தெரியுமா? அன்றைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு இல்லை. வசதிகள், வாய்ப்புகள், கொஞ்சம் சின்ன சின்ன உயர்வுகள், சின்ன சின்ன அந்த மேன்மைகள் வந்த உடனே நிறைய பார்க்குறேன். அன்னைக்கு என்னை கனம் பண்ணின உடன் ஊழியர்கள் இன்னைக்கு என்னை கனம் பண்றது இல்லை. அன்னைக்கு என்னை பற்றி புகழ்ந்த ஊழியர்கள் இன்னைக்கு தூற்றி திரிகிறார்கள். அது அவங்களோட வளர்ச்சியினுடைய பரிணாமம். அது வளர்ச்சியே இல்லை, அது அழிவின் பாதை கொண்டு போகும் என்பது அவளுக்கு அது புரியல. ஏனென்றால் நான் எதை விதைக்கிறேனோ அதையே நான் அறுப்பேன், அதை மாற்றமே இல்லை. பட் காட் கீப்ஸ் இஸ் லவ் ஃபார் இட்டர்னல். நித்தியம் வரைக்கும் அந்த அன்பை அவர் கொண்டு போகிறார். சின்ன கேள்வி, அன்பான தேவப்பிள்ளையே, வசதிகள் வரலாம், வாய்ப்புகள் வரலாம், பணம் வரலாம், செல்வம் வரலாம், புகழ் வரலாம், எது வேணா வரலாம். ஆர் யூ கீப்பிங் இஸ் லவ் ஃபார் இட்டர்னல்? நித்திய வரைக்கும் அந்த அன்பு தொடர்கிறதா? இதெல்லாம் இடையில வந்தது. வசதி, வாய்ப்பு, வாகனங்கள், வீடு, புகழ், பெருமை, இன்னைக்கு இருக்கிற டிவி சேனல், இதெல்லாம் இடையில வந்தது. ஆனா அது ஆதி காலத்திலிருந்து அனாதி சிநேகம். இதைத்தான் சொன்னேன், ட்ரஸ்ட் worthy love. கடைசி அது மட்டுமல்ல, அந்த அன்புக்கு இன்னொன்று சொல்றாரு அவரு. அந்த அன்பிலே யோவான் 3:18, தேவன் அன்பு கூறுவது வெறும் வார்த்தையால் அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுகிறார். எத்தனை பெரிய வார்த்தை! இன்னைக்கு நம்முடைய அன்பெல்லாம் வசனத்தினால், வசனம் மழை பொழிகிறோம், எல்லாரும் வசனம் பேசுறோம். இரண்டாவது நாவினால் நிறைய புகழ்ந்து தள்ளுறது. ஆனா அதே நபரை ரொம்ப எவ்வளவு தூற்ற முடியுமோ அவ்வளவு நசுக்கிறது.
மேலே கொண்டு போய் கீழே தள்ளுறது. இன்னைக்கு அதான் உலகம். தேவன் அப்படி அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் நம்மை அன்பு கூறுகிறார். அந்த அன்பை கிரியில வெளிப்படுத்துறார். அந்த அன்பை உண்மையாய் செய்கிறார். அதுதான் சொன்னேன், பின்பற்றப்பட வேண்டிய அன்பு. படிக்கிற அன்பல்ல, பின்பற்றப்பட வேண்டிய அன்பு. உண்மையினாலும் கிரியினாலும் God reveals that love. எனவே தான் சொன்னேன், ட்ரஸ்ட் worthy love. கவனிங்க, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை டிபெண்டபிள். அவர் அன்பை நம்பலாம். யூ கேன் டிபெண்ட் இஸ் லவ். அவர் அன்பை சார்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த அன்பை சார்ந்து கொள்ள முடியவில்லை. சார்ந்து கொள்ள விருப்பம் உண்டு, ஆனால் சார்ந்து கொள்ள முடியல. புரியுதா உங்களுக்கு? ஒரு பெற்றோர் விரும்புறாங்க, பையன் அன்பு செலுத்தணும், வந்து பார்க்கணும். இந்த முதியோர் இல்லங்கள் இருக்கிற கொடுமை தான். ஒன்றும் சேர்த்தாயா, இது வரைக்கும் என்ன வந்து பார்க்கல. காசு அனுப்புறான், ஆனால் என்ன வந்து பார்க்கல. அவங்க காசுக்கு எதிர்பார்க்கல. இந்த மருத்துவமனை ஊழியங்களிலே அவள் கொடுக்கிற கண்ணீர் அதுதான். ஒன்றும் சேர்த்தாங்கய்யா, பையன் சேர்த்தான், இது வரைக்கும் என்ன வந்து பார்க்கல. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அதாவது ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஸ்திரத்தன்மையான அன்பு. இரண்டாவது டிபெண்டபிள், சார்ந்து கொள்ளக்கூடிய அன்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இஸ் யுவர் லவ் ஸ்டெட்ஃபாஸ்ட்? உங்கள் அன்பிலே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறதா? தந்தா துதிப்போம், தராவிட்டா மிதிப்போம் இல்லை. ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட். அதில் சொல்லப்பட்டிருக்க அருமையான வார்த்தை, ரொம்ப அழகான வசனம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. எவ்வளோ பாட்டு, எவ்வளோ ஜபம், ஒரே முழக்கம்தான், வாயத்திறந்த அந்நிய பாஷை. பட் they don't love anybody. சொந்த பிள்ளை அன்பு கூறுறது இல்லையே, சொந்த மருமகளை அன்பு கூறுறது இல்லையே, சொந்த கணவனை அன்பு கூறுவதில்லையே, சொந்த மனைவி அன்பு கூறுவதில்லையே. திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. அது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க விரும்புகிறேன். அந்நிய பாஷையினால் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, டீட் அண்ட் இன் ட்ரூத், அன்பினால். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இது வெற்றி உள்ள ஒரு அன்பு, ட்ரையம்ஃபன்ட் லவ், வெற்றி உள்ள ஒரு அன்பு. இந்த அன்பிலே தோல்வி இல்லை. இந்த அன்பு ஒழிந்து போகாத அன்பு, ட்ரையம்ஃபன்ட் லவ். இந்த அன்பிலே ஒரு வெற்றி, இது தோல்வி அடையாத அன்பு. இந்த எல்லா அன்புகளை பாருங்க, இன்றைக்கு அதிகமான குடும்பங்கள் விவாகரத்து தான். விரும்பிதான் திருமணம் பண்ணாங்க, பெற்றோர் எதிர்ப்பை மீது தான் திருமணம் பண்ணாங்க. வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். ஆனா இல்லையே, அதிகமான கிறிஸ்து குடும்பங்கள் இன்னைக்கு விவாகரத்துகள். இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்துகளை நம்ம திருச்சபையில பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை. இதனுடைய கருத்து திரும்ப யோவான் 1:13 இந்த அன்பு ஒழியாது, தேவனுடைய அன்பு. அதான் இன்னொன்னு சொல்றாரு, தெரிந்த வசனம் தான், எல்லாம் ஒழிந்து போகும், அறிவு, அந்நிய பாஷை, தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் ஒழிந்து போகும், ஆனா இது ஒழியாது. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, 2 வார்த்தை. ஒழியாது என்பது வேறு, ஒழிந்து போகாது என்பது வேறு. ஒரு நாளும் இட் நெவர் சீஸ்ட். இங்கே ஒரு வார்த்தை, ஒரு நாளும் அது ஓய்ந்து போவதில்லை. காட்ஸ் லவ் இஸ் ட்ரையம்ஃப் லவ். அந்த அன்பு ஒரு நாளும் உன்னை கைவிடாத அன்பு. சரியான வார்த்தை, ஒழியாது. நான் எவ்வளவு தூரம் போனாலும், என்னதான் பண்ணாலும், அந்த அன்பில ஒரு வெற்றி உண்டு. உனக்கு வெற்றியை தருகிற அன்பு, உன்னை வெற்றியாளனாய் மாற்றுகிற அன்பு. நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை, அவனுங்க இஸ் லவ் நெவர் ஃபெயில்ஸ். அது மட்டுமல்ல, 1 யோவான் 4:16 நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. இன் வாட் பேசிஸ்? என் மேல் வைத்திருக்கிற அன்பு. அப்படியானால் என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்தீரும் சேவைக்காய். தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஒண்ணுமே இல்லை, தகுதியற்றவன், நிலையற்றவன், நாதியற்றவன். பட் ஸ்டில் அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, என்னில் அவர் அன்பா இருக்கிற காரணம் என்னவென்றால், அதுல இன்னொரு வசனம் கூட போட்டிருக்குது, 1 Corinthians 13:13. அது ஒரு வார்த்தை, விசுவாசம்,
நம்பிக்கை, அன்பு தெரிந்த வசனம். ஆனால் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. அப்படியானால் அந்த அன்பு நிலைத்திருக்கிற அன்பு, வெற்றியின் அன்பு. அன்பானவர்களே, அதைத்தான் ஆங்கிலத்தில் சொன்னேன், ட்ரையம்ஃபன்ட் லவ். அந்த அன்பிலே மாற்றமே இல்லை. திரும்ப யோவான் 1 யோவான் 4:16, தேவன் என்மேல் வைத்திருக்கிற அன்பு. இன் வாட் பேசிஸ்? கவனிங்க, என்னில் அன்பு வைப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? இப்ப நான் அவருக்கு அன்பு கூறுவதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. என்னை ரட்சித்தார், எனக்கு வாழ்வு தந்தார், என்னை சுகப்படுத்தினார், இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஜீவன் தந்தார். ஒரு உன்னதமான பணியை செய்ய என்னையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். அவருடைய பிள்ளையாக்கினார். மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை தந்தார். 4 பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாய் மாற்றுகிறார். இதெல்லாம் அவர் செய்த நன்மைகள். கடல் மணலை பார்க்கிலும் அதிகமானது. முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பித்தார். முற்று பெற்ற வாழ்க்கைக்கு தொடக்கத்தை தந்தார். அதாவது ஒன்றுமில்லாத ஒன்றை ஏதோ ஒன்று ஆக்கினார். இதெல்லாம் அவர் செய்த நன்மைகள். ஆனால் கவனிங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணாது என் மேல அவருக்கு நான் உண்மை பண்ணல. ஆனா தேவன் 1 யோவான் 4:16, தேவன் என்மேல் வைத்திருக்கிற அன்பு. அதுல இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. the greatest is love. 1 Corinthians 13:13, அதாவது greatest, தமிழ்ல அன்பே பெரியது, இங்கிலீஷ்ல கிரேட். என்ன வச்சு அந்த அன்பு வெரி கிரேட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பின்பற்றப்பட வேண்டிய அன்பு. நம்பர் 1, டஃப் லவ், சிக்ஷிக்கிறார், டேக் இட். 2வது, டெண்டர் லவ், ஸ்டார்டட் இட்டர்னிட்டி, நித்தியத்தில் ஆரம்பித்தார். 3வது, ட்ரஸ்ட் வர்தி, இந்த சூழ்நிலை நம்பலாம். எக்காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், எல்லாமே போனா கூட யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம். சொல்லுகிறானே, என் மாமிசம் முதலாக அழிந்து போனாலும், எல்லாம் போனாலும் கூட யூ கேன் ட்ரஸ்ட் காட். அது சொல்லி தெரிவதல்ல, அது ஒரு அனுபவம். 4வதாக ட்ரையம்ஃபன்ட் லவ், இந்த அன்பு உன்னை ஒரு நாளும் கைவிடாது. இந்த அன்பு உன்னை வெட்கப்படுத்தாது. இந்த அன்பு உன்னை ஒரு நாள் சோறுக்குள்ளாக்காது. இட் நெவர் லெட் யூ டவுன். உன்னை ஒரு நாளும் கைவிடாத அன்பு. அந்த அன்புக்கு சொந்தக்காரராகி அவரை நோக்கி பார்ப்போம். திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட அன்பை பின்பற்றுங்கள். அன்புக்கு இலக்கணமாயிருங்கள். அன்புக்கு சொந்தக்காரராயிருங்கள். கவனிங்க, தேவன் உங்கள் மேல் செலுத்தின அன்பை மற்றவர்கள் செலுத்த முயற்சி பண்ணுங்க. அதுவே பெரியது. தமிழ்ல அதுதான், ஆங்கிலத்துல த கிரேட்டஸ்ட் இஸ். அதான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளாலே அன்பு கூற கடவுள். இது கடினமானது, ஆனால் சாத்தியமானது. ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பின்பற்றப்பட வேண்டிய அந்த அன்பு, கை கொள்ளப்பட வேண்டிய அன்பு, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் பங்காய் பாகமாய் இருக்க வேண்டிய அந்த அன்பு, அந்த பின்பற்றக்கூடிய அன்பை நாங்கள் பின்பற்ற, டஃப் லவ், ட்ரஸ்ட் வர்தி லவ், ட்ரையம்ஃப் லவ், டெண்டர் லவ், இந்த அன்பிலே நிலைத்திருந்து அந்த அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஐயா. சில நேரங்களை நேசிக்கிறோம், சில நேசிக்கிறது இல்லை. ஆண்டவரே, ஆல் டைம்ஸ் ஆல் பீப்புள், எந்த மனிதரையும் எந்த சூழ்நிலை நேசிக்க எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தார். ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அந்த மேலான அன்புக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும். பின்பற்ற வேண்டிய அந்த அன்பை பின்பற்றது இரக்கம் செய்யும். அந்த உணர்ச்சிகளால் வருகிற அன்பு அல்ல, அந்த சூழ்நிலை வருகிற அன்பு அல்ல, பணத்தால், படிப்பால், ஜாதியால் இல்லை, உம்மால் வருகிற அன்பினால் நிரப்பப்பட இரக்கம் செய்யும். எங்கள் அன்பு பேஸ்ட் ஆன் கேஷ், கலர், காஸ்ட், இனத்தையும் நிறத்தையும் பணத்தையும் மையமாய் கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல, எல்லாவற்றையும் கடந்து தேவன் மேல் வைக்கிற அந்த அன்பு, தேவன் மூலமாய் வருகிற அந்த அன்புக்கு
சொந்தக்காரர்களாய் மாற உதவி செய்யும். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும். இந்த அன்பிலே நான் நிலைத்திருக்க உதவி செய்யும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அந்த அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அந்த அன்பில் நிலைத்திருங்கள், ஒரு நிலைத்திருப்பார். முதல் வசனம், இதா என்னில் அன்பா இருக்கிறது போல. டஃப் லவ், டெண்டர் லவ், ட்ரஸ்ட்வர்தி லவ், ட்ரையம்ஃப் லவ். அன்பா இருக்கிறது போல, எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் அன்பாயிருங்கள். ஆண்டவர் உங்களையும் சரித்திரத்தில் சாதனையாளராய் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-18-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.